ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடி காசு சரியில் நம்ம நினச்ச மாதிரி தாங்க நடக்க போகுது. ஜீவா வந்து மனோஜிட்ட பேரம் பேசுகிறாங்க. என்னால் முழு பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது, வேணா ஒரு 15 லட்ச ரூபா பணத்தை தரேன், அதை வாங்கிட்டு ஒழுங்காக பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கிடுன்னு சொல்கிறாங்க. மனோஜ் அந்த டீலுக்கு சம்மதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் ரோஹினி ஜீவாட்ட வந்து திரும்ப பணத்தை வாங்கின விஷயத்த வீட்டில் இருக்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. மொத்த பணத்தை அவங்களே அமுக்கலாம் பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மொதல் என்ன நடந்துச்சுன்னா, இன்ஸ்பெக்டர் வந்து ஜீவாவை எச்சரிப்பார். இங்கே பாருமா, கோர்ட்டு கேஸ் போனா உனக்கு தான் பிரச்சனை, கேஸ் முடிகிற வரையும் நீ இந்தியா விட்டு வெளியெல்லாம் போக முடியாது, நீ வேற கனடாக்கு அவசரமா போகணும்னு சொல்ற, அதனால இங்கேயே பிரச்சனையை பேசி சமாதானமா முடிச்சுக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜீவாவோட வக்கீலும் ஜீவாவை தனியா குட் பை அட்வைஸ் பண்றாரு. மேடம், இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சரி, கோர்ட்டு கேஸ்னு போனா உங்களுக்கு தான் தேவையில்லா சிக்கல், அதனால பிரச்சனை இங்கேயே சுமூகமாக முடிச்சுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுத்து காம்ப்ரமைஸா போயிடலாம் சொல்றாரு. ஜீவாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. கடைசியா ஜீவா வந்து மனோஜிட்ட பேரம் பேசுவாங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணத்தை தரேன், வாங்கிட்டு பிரச்சனை பண்ணாமல் போயிடும் சொல்றாங்க. ஆனா மனோஜ் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. எனக்கு 27 லட்சம் முழுசா வேணும் அடம்பிடிப்பாரு. ஜீவாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இங்க முழு பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது, வேணா ஒரு 15 லட்ச ரூபா பணத்தை தரேன், அதை வாங்கிட்டு ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம ஒதுங்கிது, இல்லைன்னா உன்னா முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. கடைசியில மனோஜ் அந்த டீலுக்கு சம்மதிக்கிறாரு. ஏன்னா கனடா வேலைக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குல்ல, அதனால மனோஜ் அந்த டீலுக்கு சம்மதிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னங்க, ஜீவா வந்து மனோஜோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. லாஸ்டா போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையை சுமூகமா பேசி தீர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 தரப்புல இருந்து கையெழுத்து வாங்குறாங்க. மனோஜுக்கு சாட்சி கழுத்து ரோஹினி போடுறாங்க. ஜீவாக்கு சாட்சி கழுத்து யார் போடுறதுன்னு யோசிக்கும் போது ஸ்டேஷனுக்கு வெளியே முத்து இருக்கிறத ஜீவா கவனிப்பாங்க. முத்த சாட்சி கழுத்து போட சொல்றாங்க. முத்து என்ன பிரச்சனை விசாரிக்கிறாரு. ஆனால் ஜீவா எதையுமே பெருசா வெளியே சொல்ல மாட்டாங்க. முத்து என்ன நடக்குதுன்னு தெரியாம சாட்சி கழுத்தும் போட்டுறாரு. இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. மனோஜ் ரோஹினி ஜீவாட்ட வந்து திரும்ப பணத்தை வாங்கின விஷயத்த வீட்டில் இருக்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, மொத்தமாக மறைச்சிருவாங்க. கண்டிப்பா அது ரோஹினியோட பிளானா தான் இருக்கும். ஆமாங்க, ரோஹினி வந்து மனோஜிட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு மனோஜ், பணம் கிடைச்ச விஷயத்த வீட்டில் சொன்னா மொத்த பணத்தையும் நம்மள்ட்ட இருந்து வாங்கிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்துக்கு உன் தம்பிகளும் பங்குக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் நீ கனடா வேலைக்கெல்லாம் போக முடியாது, அதனால இந்த விஷயத்த வீட்டுல இருந்து மறைச்சலாம்னு சொல்றாங்க. மனோஜ் ரோஹினியோட பேச்சை கேட்டு இந்த விஷயத்த வீட்டுல இருந்து மறைச்சிடாரு. ஏன் விஜயாட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மனோஜ் ரோஹினி வீட்டுக்கு வந்து ஒரு டிராமாவை போறாங்க. மனோஜ் கனடா வேலைக்கு போறதுக்காக ரோஹினியோட அப்பா 15 லட்ச ரூபா பணம் அனுப்பியிருக்கதா சொல்றாங்க. அதை கேட்ட முத்துக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு. அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா மனோஜ் ரோஹினி ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிருவாங்க. விஜயாவும் இவ்வளவு பணத்தை பார்த்தனால எதை பத்தியும் யோசிக்காம கண்மூடித்தனமா மனோஜ் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த விஷயம்லாம் நடக்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனோஜ் கனடா வேலைக்கு கொண்டு போய் பணத்தை கட்ட போறாருல, நான் அடிச்சு சொல்றேன், அந்த ஏஜென்சி வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனியா தான் இருக்கும். மனோஜிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறாங்க. மனோஜ் இந்த பணத்தையும் ஏமாந்துட்டு தான் வந்து நிக்க போறாரு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.